ஃபோல்டபுள்ஸ் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ நிறைய புது பிராண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட புதுசாக இல்லை ஃபோல்டபுள்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லைனப்பில் இப்போ ஓப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபுள் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஓப்போ ஃபைண்ட் N5 அப்படின்னு நேம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ஃபோல்டபுள் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன். ஃபைண்ட் X8 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ ரியர் சைடு அந்த டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்போ இங்கே மெயினாக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் அது ஓப்போ N5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ண பிறகுமே உங்களுக்கு 8.93 mm தான் திக்னஸ். நார்மல் நமக்கு ரெகுலர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுக்கும் இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஃபோன்ஸுக்கும் கிட்டத்தட்ட 1 mm தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஓப்போவால் இதை எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இங்கே டைட்டானியம் ஹிஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைட்டானியம் ஹிஞ்சினால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 26% சைஸ் சின்னதாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் N3ல யூஸ் பண்ணக்கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே சைஸ் 25% கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இங்கே பேனல்லையும் உங்களுக்கு வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட்டும் உங்களுக்கு 229 grams தான் இங்கே மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு ஃபோல்டபுளுக்கும் இப்போ ஒரு நார்மல் ரெகுலர் ஃபோனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் பேக்கெட்டில் பெருசாக ஹெவியாக தெரிய போகிறது இல்லை. இந்த டெக்னாலஜி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் N பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே 2 டிஸ்பிளே இருக்கும். ஃபோல்டபுள்ஸ் எப்பவும் பார்க்குற மாதிரி உள்ளே இருக்கிற பெரிய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 8.12 inchesக்கான LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் Full HD+. LTPO அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ பீக் பிரைட்னஸும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2100 வரைக்கும் கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்டரி டிஸ்பிளே அதாவது வெளியே இருக்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.62 inchesக்கான இங்கேயும் LTPO AMOLED டிஸ்பிளே. இதுக்கும் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் Full HD+. அண்ட் சேம் 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குது. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே பிரைட்னஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2100லேருந்து 2450 nits வரைக்கும் கொண்டு போக முடியும். அண்ட் இந்த 2 டிஸ்பிளேஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஓப்போட பென் ஸ்டைலஸ் இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டைலஸ் இந்த 2 டிஸ்பிளேக்குமே காம்பேக்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் லேட்டஸ்ட்டு ப்ராசஸரான குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Eliteல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எதிர்பார்த்தாலும் இதால் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16GB LPDDR5X ரேமும் அண்ட் 512GB வரைக்கும் UFS 4.0 ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபோல்டபுள்ஸில் பெரிய லெவல் யாரும் கேமிங் ப்ளே பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் கேமிங் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைம் யூசேஜை செக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கேமராஸ். ஓப்போ பொறுத்த வரைக்கும் கேமராஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. விவோ எப்படி Z0 கொலாபரேட் பண்ணுறாங்களோ ஓப்போவும் சரி OnePlusம் சரி ஹெசில் பிளேடோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 700 சீரியஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அந்த சென்சார் அப்பேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. அண்ட் சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.56 inches கொஞ்சம் பெரிய சென்சார் தான். ஸோ இந்த சென்சார் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் சோனி லிட்டியா 700. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரெனோ 7 Proல இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்டரி சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லென்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்கனால நீங்கள் ஸ்மூத்தான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். ஸோ இந்த ஷூட்டர் மூலமாக உங்களுக்கு வந்து 116 டிகிரி வரைக்கும் அதில் வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. இன்னர் டிஸ்பிளேலையும் சரி அவுட்டர் டிஸ்பிளேலையும் சரி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெசில் பிளேடோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் N5ல 5600 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி. ஸோ ரொம்ப தின்னாகவும் இருக்கும். அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டியில் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா 50 வாட்ஸ்க்கான ஏர் ஹுக் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15ல் பேஸ்ட் ஆன் கலர் OS 15 ஸ்கின் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க.
இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ ஓப்போங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷனல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் மெயினாக அங்கே ஹைலைட் பண்ணுறது தான் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் IPX6, X8 அண்ட் X9 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓப்போக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது சாம்சங் கூட கம்பீட் பண்ணும்போது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யூகேயில் போனால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மெயினாக சிங்கப்பூரில் இருந்தால் கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாரண்ட்டி டேர்ம்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்குறா இருந்தால். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 1,61,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது சிங்கப்பூர் டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு $2,499 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் ரொம்பவே முக்கியம். சாம்சங்க்கு ஆல்டர்னேட்டிவாக இல்லை சாம்சங்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டபுள் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.